வணக்கம் நண்பர்களே. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கிணறு தோண்ட பூதம் கிளம்புன கதையா, மத்திய அரசு, மாநில அரசு, பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள், உளவுப்பிரிவு அதிகாரிகள், மாவட்ட கண்காணிப்பாளர்னு நிறைய பேர் இப்போ இதில் சிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். மடப்புரம் கோயில் தற்காலிக காவலாளி அஜித்குமார் சம்பவத்தன்று அந்த நிகிதன்ற பெண்ணும் அவங்க தாயார் சிவகாமியும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு முடியலன்னு சொல்லி ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு அஜித்குமார். அதே மாதிரி காரை பார்க் பண்ண சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் கார் ஓட்ட தெரியாதனால நண்பர்கிட்ட சொல்லி பார்க்கிங் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த பார்க்கிங் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது இந்த வீல் சேருக்கு 500 ரூபா கேட்டிருக்கிறாரு அஜித்குமார். அப்போ நிகிதா தர முடியாதுன்னு தகராறு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவர் மேலும் வற்புறுத்தி கேட்டதுனால உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி முன்னாடியே தகராறு பண்ணி தான் அவங்க போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான எஃப்ஐஆரும் போடலை. வாய்மொழியாக அந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் நகை காணாமல் போச்சுன்னு புகார் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் மிகப்பெரிய ஒரு சம்பவம் அன்றைக்கி தான் நடந்திருக்கு. அதாவது இந்த நிகிதனான்றவங்க அவங்க உறவினர் ஒரு ஐஏஎஸ் மத்திய பிரிவில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு பெண் அதிகாரி, அவங்க ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தில் கலெக்டராக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, அவங்க தலைமைச் செயலகத்தில் இருக்கிற முக்கியமான உயர் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, அவர் திருப்புவனம் மாவட்ட துணை கண்காணிப்பாளருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, அவங்க தான் தனிப்படையை ஏற்பாடு பண்ணி இந்த வழக்கில் மிக தீவிரமாக ஒரு எஃப்ஐஆர் போடலை. சட்டப்படி நீங்கள் ஒரு சம்மந்தப்பட்ட இடத்துல தவறு நடக்குதுன்னா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும். அவங்க தான் விசாரிப்பாங்க. அந்த காவல் நிலையத்துக்கே தெரியாமல் இந்த தனிப்படை 6 பேர் சேர்ந்தவங்க இவரை பல்வேறு இடங்களுக்கு கடத்திட்டு போயிட்டு மிக கடுமையான தாக்குதல். மிளகாய் பொடியை பார்த்தீங்கன்னா காதில் போட்டிருக்கிறாங்க, பிறப்புறுப்பில் போட்டிருக்காங்க. தண்ணி கேட்டப்போ குடிக்க அதில் மிளகாய் பொடியை கலக்கி குடி வச்சுருக்காங்க. தலையில் மிதிச்சதுனால தான் அவர் காது வழியாக ரத்தம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இரும்பு பைப் வச்சு அடிச்சிருக்கிறாங்க, பிளாஸ்டிக் பைப் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்களில் காயம். அதாவது வயிற்றுல எல்லாம் பயங்கரமாக கம்பை வச்சு குத்திருக்கிறாங்க. சினிமா படத்தில் கூட பார்க்க முடியாமல் அந்த அளவு கொடூரமாக, அரக்கத்தனமாக, மனித குணமே கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு சக மனிதனை அடிக்கிறமே. ஏன்னா ஒரு பாருங்கள், ஒரு மனிதன் திருடுறான்னு சொன்னால் கூட அவன் உயிர் வாழ்றதுக்கு தான் திருடுவான். அப்போ உயிரே போகும்போது அடிக்கிற மாதிரி அவன் என்ன சொல்லியிருப்பான், நகை இங்கே இருக்குன்னு எடுத்துங்கன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அவன் எடுக்கவே இல்லை. அப்போது இவங்க ஒரு அதிகார திமிர். இவங்க ஏற்கனவே இவங்களுடைய வண்டவாளத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. அதாவது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில தலைவர் திருமாரஞ்சி அவர் கிட்டத்தட்ட 2004 நிகிதாவை கல்யாணம் பண்ணதாகவும், ஒரே நாளில் முதலீடு கூட நடக்காமல் அவங்க ஏமாத்திட்டு ஓடினதாகவும், அதுக்கு விவகாரத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்ததாக அவர் அறிக்கை விட்டுருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பேர் ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கதா சொல்கிறாரு. இவங்க ஆலம்பட்டியை சேர்ந்தவங்க. திருமங்கலம் காவல் நிலையத்தில் இவங்க ஒரு 6-7 புகார்கள் இருக்குது. பல்வேறு நபர்களுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி பல லட்சம் ரூபாய் கோடிக்கணக்கில் மோசடி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லை, திண்டுக்கல் எம்ஏஎம் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடியே மாணவிகளை தவறாக வழி நடத்தியதாக அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் சரியாக நடவடிக்கை எடுக்கலை. அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்கிற மாதிரி எந்த கட்சி வந்தாலும் ஆளுங்கட்சியில் இருந்துக்கிட்டு அரசு அதிகாரிகளை துணைக்கு வைத்து கொண்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ண இவங்க வண்டாவெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு உயர் இடத்துல அதிகாரி இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நான் என்ன வேணால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சது சாதாரண ஒரு அப்பாவி இளைஞன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மாதமாக அதை வேலை செய்கிறார். தற்காலிக பணியாளர், சம்பளம் கூட வாங்கலை. ஒரு 500 ரூபா நோட்டு அந்த பிரச்சனையினால் வந்தது. இன்றைக்கி உயிரை கொடுத்து பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்ற நிலைமைக்கு ஆளாயிருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஏன்னா காவல்துறை உங்கள் நண்பன் சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது பொருள் காணாமல் போயிடுச்சு, இல்லை யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஸ்டேஷனுக்கு போவோம், அவங்க நமக்கு நல்லது நடக்கும்னு நினச்சா இப்போ எந்த போலீஸ்காரனே பார்த்து யாராவது போக முடியுமா? அப்போ சமூகத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பேர் வாங்கிட்டு பாருங்கள். அப்போ எங்கே பார்த்தாலுமே எங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும், நாங்கள் ஒரு குழுவாக இருந்து எதை வேணால் செய்வோன்றது தான் இது வெளியே வந்திருக்குது. அப்போ சம்மந்தப்பட்ட 6 பேர் மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர், அந்த உயர் ஐஏஎஸ் அதிகாரி, தலைமைச் செயல் அதிகாரி, இவங்களுக்கு பின்புலமாக இருந்து எல்லாத்தையும் ஆதரிக்கூடிய அத்தனை பேரையுமே சட்டத்தின் முன் நிறுத்தினா மட்டும்தான் மக்கள் நிச்சயமாக எந்த அரசாக இருந்தாலும் சரியான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அவங்க ஆதரிப்பாங்க. இல்லாத பட்சத்தில் உங்களை தூக்கி போடுறதுக்கு 5 நிமிஷம் ஆகிறது. ஏன்னா ஒரு உயிர் சாதாரணமான கிடையாது. ஒவ்வொரு முறை லாக்அப் மாதிரி நடக்கும்போது இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த உயர் அதிகாரிகள் எப்படி வேணால் தாங்கள் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இதை சொல்கிறோம். முழுக்க இது மக்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்னு, எல்லாரும் பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் அது மிகப்பெரிய விஷயமாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.